ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நண்பனா எதிரியா, இதன் தலைப்பு. ஜாதகத்தில் நாம் ரொம்ப நம்பி பழகிற சில நபர்கள் திடீர்னு நம்மளுடைய ஜென்ம விரோதிகள் மாதிரி மாறுற அமைப்புகள் உண்டாகும். இன்றைக்கு சமுதாயத்தில் இது ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்துகிட்ருக்கு. ரொம்ப நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் அப்படின்னு நாம் நம்புகிறவங்க, தொழில் முறை தொடர்பு வச்சுருக்கிறவங்க, ஒப்பந்தங்கள் அடிப்படையில் தொழில் செய்கிறவங்க, உயிர் நண்பர்கள், காலேஜில் படித்தவங்க, ஸ்கூலில் படித்தவங்க, நம்ம கூட வேலை செய்கிற கொலிக்குகள்னு யார் வேணால் எப்போ வேணால் மாறி முதுகில் குத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. இது எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் நம்ம ஜாதகத்தில் இருந்தால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக நண்பர்களை குறிக்கிற ஸ்தானம் 3ஆம் இடம். 3ஆம் இடத்தின் அதிபதி 6ஆம் இடத்திற்கும் சம்பந்தப்பட்டார்னா நண்பன் எதிரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், எதிரியை உருவாக்கக்கூடியவர் 3ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்து வலுவடைஞ்சார்னாலும் உங்களுக்கு நண்பர்கள் எந்த நிமிஷம் வேணாலும் எதிரியாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நட்பு வட்டாரங்களை சுருக்கிக் கொள்வது நன்று. குடும்ப விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறது, எல்லா ரகசியங்களையும் வெளிப்படையாக பேசுறது, நண்பன் தான் எனக்கு எல்லாங்கிற மாதிரியான முட்டாள்தனமான முடிவுகளை எல்லாம் எடுக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணாலே இந்த எதிரியாக அவர் உருவாகிற வாய்ப்புகளை நீங்கள் குறைச்சிக்க முடியும். ஸோ அந்த வகையில் மேசலக்கணக்காரங்களுக்கு நண்பர்கள் எதிரியாகிறது சாதாரணமாகவே நடக்கும். ஏன்னா இவங்களுக்கு 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஒரே ஆள் தான். 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஒரே ஆளாக வர்றதுனால மேசலக்கணக்காரர்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நட்பு வட்டாரத்தை சுருக்கி இருப்பது நன்று. அடுத்ததாக ரிஷபலக்கண ஜாதகர்களுக்கு 3ஆம் அதிபதிக்கு செகண்ட் ஆதிபத்தியம்னு எதுவுமே கிடையாது. அவர் ஒன்லி சந்திரன் தான். அவருக்கு இன்னொரு வீடுன்றது இல்லை. இவர்களுக்கு நண்பர்களாக வரக்கூடிய சந்திரன், உங்கள் ஜாதகம் நீங்கள் ரிஷபலக்கணமாக இருந்து சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருந்தாலோ ராகு கேதுகளோடு சேர்ந்து தொடர்பு கொண்டிருந்தாலோ உங்களுக்கு நண்பர்கள் எதிரியாகிற வாய்ப்பு இருக்கும். நேச்சுராகவே ரிஷபலக்கணக்காரங்களுக்கு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதிங்கனால சகோதரர்கள் எதிரியாகிற வாய்ப்பு முதல்ல நிற்கும். 3ஆம் அதிபதி ஏன்னா லக்னத்தில் வந்து அவர் உச்சங்கிறதுனால. அதே மாதிரி வாழ்க்கை துணை வந்த பிறகு சகோதர உறவுகள் கசந்து போகிறது, எதிர்ப்பாகிறது, அதனால் பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுறதுங்கிறது உங்களுக்கு நேச்சுராகவே இருக்கும். இவங்க இயற்கையிலே கொஞ்சம் குறைந்த நண்பர்களை வச்சுக்கக்கூடிய அமைப்பு கொண்டவங்க. மிதுன லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் ஆத்மார்த்தமான நண்பர் ஆகிடுறாரு. அவர் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு கொண்டவருங்கிறதுனாலையும் இவங்களுக்கு நண்பர் எதிரியாகிற வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு கடன்கார தொடர்புகள் லக்னம் அப்படிங்கிறதுனால சூரியன் உங்கள் ஜாதகத்தில் நீச்சமாக இருந்தாலும், சூரியன் நீச்சமாக போயிட்டார், அவருக்கு எந்த விதத்தில் நீச்ச பங்கம் கிடைக்காம இருந்தாலும், சூரியனும் சனியும் ரொம்ப க்ளோஸாக உங்கள் ஜாதகத்தில் சேர்ந்திருந்தாலும், சூரியன் 6ஆம் இடத்துக்கு போயிருந்தாலும், அல்லது செவ்வாய் 3ஆம் இடத்துல வந்திருந்தாலும், இப்போ நீங்கள் மிதுன லக்னம் சூரியன் போய் விருச்சிகத்தில் இருக்கார், செவ்வாய் வந்து சிம்மத்தில் இருக்காருனாலும் உங்களுக்கு நண்பர்கள் எதிரியாகும் வாய்ப்புகள் அதிகம். கவனம். கடகலக்ன ஜாதகத்திற்கு 3ஆம் அதிபதியை விரையாதிபதிங்கனாலே இவர்கள் நண்பர்களால் எப்போதுமே ஒரு துன்பத்தை சந்திக்கும் விதி உள்ளவங்க. 10ஆவதுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து குரு வந்து லக்னத்தில் உச்சமாகிற கிரகம் வேறு. ஸோ எதிரிகளை வளர்த்து விடுற வேலையை கடகலக்னக்காரங்க ரொம்ப அருமையாக செய்வாங்கங்கிறனால உங்களுக்கு லக்னத்தில் குரு உச்சமாக இருந்தாலும் 3ஆம் அதிபதியாக புதன் வந்து வலுப்பெற்றாலும் ப்ளஸ் குரு வந்து புதனோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் நண்பர்கள் எதிரியாகும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கவனம். சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 3ஆம் அதிபதியாக வருவார், 6ஆம் அதிபதியாக சனி வருவார். சனி வலுத்து துலாத்தில் இருந்தாலோ சுக்கிரன் போய் மகரத்தில் உட்கார்ந்தாலோ உங்களுக்கு நண்பர்களால் துரோகம் இழைக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். நான் சும்மாவே சொல்லுவேன், சிம்ம லக்னம் சீரழியது சிநேகிதத்தாலைன்னு. சிம்மம் சீரழிவது சிநேகிதத்தாலைன்னு ஒரு பழமொழியே உண்டு. ஏன்னா இவங்களுக்கு 3 கூடைய சுக்கிரனையும் 10 கூடையவராகவும் வருவார், ஜீவனாதிபதியம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் பண்ணுறாங்கிற பேர் வழியில் கூட்டு சேர்ந்துக்கிட்டு நண்பர்கள் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு பிஸ்னஸ் பண்ணி பயங்கர லாஸ் ஆகி அதனால் ஜென்ம விரோதம் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் லக்னத்துக்கே நேச்சராக உண்டுங்கிறனால சிநேகித விஷயத்தில் கவனம் தேவை. கன்னிகா லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சிநேகிதத்தால் உருப்படாமல் போகிறதுக்கு ஒரு லக்னம் இருக்குன்னா அது கன்னி தான். முதல்ல எடுத்தே வச்சிடலாம். இவங்களுக்கு இயற்கையாகவே வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை ட்ராஜடியும் துன்பங்களும் சகோதர உறவுனாலையும் சிநேகித உறவுனாலையும் தான் நடக்குங்கிறதுனாலே. 6க்குடைய சனி வந்து விருச்சிகத்தில் உட்கார்ந்தாருனாலோ செவ்வாய் போய் கும்பத்தில் உட்கார்ந்தாருனாலோ இன்னும் மோசமாக சிநேகிதத்தால் பாதிக்கப்படுவார்கள். ஸோ கவனம் தேவை.
துலா லக்னத்துக்கு 3, 6 கூடையவரே குரு ஆயிடுறாரு. உங்களுக்கு குரு வலுத்து இருக்காரு ஜாதகத்திலனாலே நீங்கள் நண்பர்களே இல்லாமல் வாழ்ந்துடுறது நல்லது. உங்களுக்கு குரு வலுவாகிறாரு, குரு லக்னத்தில் திக்பலம் அடைகிறாரு, 3ஆம் இடத்துல ஆட்சி ஆகிறாரு, 6ஆம் இடத்துல ஆட்சி ஆகிறாரு, இல்லை 10ஆம் இடத்துல உச்சமாகிறாருனால நண்பர்களை தவிர்த்து விடுதல் உங்களுக்கு நன்று. வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. மேலும் குருவும் சூரியனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தில் இருந்தாங்கன்னா பாதகாதிபதியும் ருணாதிபதியும் கைகோத்துட்டாங்கன்னு அர்த்தம். அதனாலையும் ரொம்ப பெரிய நட்புனால வீழ்ச்சியை சந்திக்கும் அமைப்பு உங்களுக்கு உண்டாகும். கவனம் தேவை. விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் ஏமாற்ற முடியாது இந்த லக்னத்தை. ஏன்னா இவங்க தான் யாராக இருந்தாலும் ஒரு கை பாத்திரக்கூடிய வலிமையான லக்னம். இவங்க லக்னாதிபதியே 6ஆம் அதிபதியாக வர்றதுனால செவ்வாய் வலுத்திருந்தாலே ஃப்ரெண்ட்ஷிப்னால் சிக்கல் வருங்கிற ஒரு அமைப்பு உண்டு. இவர்களின் செயலே இவர்களுக்கு எதிரிகளை தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே போகும் தன்மை உடையது. ஆனால் எதிரிகளை வெற்றியாக கொள்ளும் யோகியதை உள்ளவர்கள்ங்கிறனால தப்பி பிழைப்பார்கள். சமாளிக்கும் யோகிதைகள் இவங்களுக்கு நேச்சுரலாகவே உண்டாகும். 3 கூடைய சனி பகவான் 6ஆம் இடம் மேசத்தில் போய் நீச்சம் அடைவதோ, 6ஆம் அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல உச்சம் பெறுவதோ இவர்களுக்கு நண்பர்கள் துரோகம் இழைக்க, இவங்களுக்கெல்லாம் நண்பர்கள் துரோகம் இழைக்கிறதுனா ஆளையே தீர்த்து கட்டுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக யோசிப்பாங்க. அதனால் இவங்க எப்போதும் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய லக்னம் தான். அந்த விழிப்புணர்வை எப்போதும் தொடர்பு கொண்டு கொள்வது நல்லது. தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு சுக்கிரன் சனி சேர்க்கை நண்பர்களின் துரோகத்தை சந்திக்கும் வாய்ப்பு உண்டாகும். ஏன்னா 3ஆம் அதிபதி சனி இவர் 5ல் நீச்சமானாலும் சரி, 6ஆம் அதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும் சரி, உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் சனியும் சேர்ந்திருந்தாலும் சரி, நண்பர்களால் வீழ்ச்சியை சந்திக்க போகிறீர்கள்னு அர்த்தம். கொஞ்சம் வெள்ளந்தியான லக்னம் தனுசு. எல்லாரையும் நம்பிவிடக்கூடிய தன்மை உடையது. குருவுடைய வீடு இல்லையா? அதனால் இளிச்சவாயத்தனம் ஏமாளித்தனம் நிரம்பிய லக்னங்கள் எதுவும் ஒன்றுங்கனால இவங்க நண்பர்களை நம்பி பெரும் சொத்துக்கள் எல்லாம் இழந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்ச வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் அங்கேருந்து சம்பாரித்த பணத்தை, சொந்த பந்தம், குடும்பத்தை எல்லாம் பற்றி நம்பாமல் தன்னுடைய உயிர் சிநேகிதன்னு சொல்லி ஒருத்தர் மேற்கே அனுப்பிச்சு வச்சு சொத்து வாங்க சொல்லி கடைசியில் அவர் எல்லாத்தையும் ஞாபகம் போட்ட கதையெல்லாம் உண்டு. ரொம்ப வாழ்க்கையில் நொந்து போய் பேசுவார். அதை நினச்சி இப்படி ஒரு துரோகத்தை நான் லைஃப்பில் சந்தித்ததே இல்லை அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு சுக்கிரன் சனி செயற்கை இருக்கிறது, சுக்கிரன் சனி இடம் மாறி இருக்கிறது, சனி வலுத்து சுக்கிரனோட தொடர்பு கொள்வது, இதெல்லாம் கூட நண்பர்களால் துரோகம் இழைக்க வரும். இந்த தொடர்புகள்ங்கிறது நிறைய பேர் ஒருத்தர் சேர்ந்தாதான் நினைக்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். தனுசு லக்னம், இப்போ நான் சொன்ன அந்த நண்பரே பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம் சனி உச்சம். சுக்கிரனுக்கும் சனிக்கு தொடர்புலாம் இல்லை. ஆனால் 3ஆம் அதிபதி 11ல் உச்சம். நண்பனால தான் எல்லா லாபமும் கிடைக்கும்னு நினச்சாரு. ஆனால் அது சுக்கிரனுடைய வீடுங்கிறனால இவருக்கு அதனாலேயே ஆப்பு. ஸோ இந்த மாதிரியும் தொடர்புகள் இருக்கும், மறந்துட வேண்டாம். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 3 கூடைய குரு 12ஆம் அதிபதிங்கிறனால குரு வலுத்தா உங்களுக்கு நண்பர்களால் விரயம் உண்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். புதனும் குருவும் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலோ, குரு புதனுடைய வீடான மிதனத்தில் போய் உட்கார்ந்தாருனாலோ, புதன் 3ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் நண்பர்களால், ஆனால் நார்மலாகவே மகர லக்னக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப கம்மியாக இருக்கும். நண்பர்களே எதிரியாக மாறுற விதி இருக்குன்னு உங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லுமோனுமோ பெருசாக ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க மாட்டாங்கங்கிறது உண்டு. ஸோ உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்குது, குரு புதன் தொடர்பு. கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் நண்பர் வீடு, 6ஆம் அதிபதி சந்திரன். ஸோ செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருந்த கும்பலக்கணம் நண்பர்கள் வச்சு செஞ்சிருவாங்க. செவ்வாயும் சந்திரனும் தொடர்பு கொண்டிருந்தாலும், செவ்வாய் வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் செவ்வாயின்னு இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் ஒருத்தர் சமசப்தமாக பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, நண்பன் எதிரியாகும் வாய்ப்பு உங்களுக்கு மிகுதியாகும். அதாவது 6ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியோட தொடர்பு கொள்வது, பார்த்துக்கிறது, இணையிறது, அவங்க வீட்டில் இவர் இருக்கிறது, இவர் வீட்டில் அவர் இருக்கிறது, நண்பர்கள் எதிரியாகும். இந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்கா? ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் இருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. வாழ்க்கையை, உங்களுடைய வாழ்க்கையை குடும்பம், குழந்தைகள் அப்படிங்கிறது மாதிரி கொண்டுட்டு போயிடும். மீன லக்னத்துக்கு கேட்கவே வேண்டாம். சுக்கிரன் வலுத்தாலே நண்பன் குத்துவான் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. ஏன்னா அட்டமாதிபதியாக அவரே வருவார். பெண்களால் மிகப்பெரிய அசிங்கம், அவமானம், சிக்கல்கள், உடன் பிறந்தவர்களால் சொத்து தகராறுகள், கேஸு, வெட்டு குத்து பிரச்சனைகளை சந்திக்கிறது, கொலிக்குகள்னால் அதிக துன்பங்களை சந்திக்கிறது இந்த லக்னம் தான் மீனம். சுக்கிரன் பெண்ணாலேயே வாழ்க்கையை அழிச்சிக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய லக்னத்தில் ஒன்று. இவங்களுக்கு சுக்கிரன் வலுத்தால் இதே பிரச்சனை வரும். சூரியன் சுக்கிரன் ரொம்ப க்ளோஸாக இணைஞ்சிருந்த 5 டிகிரிக்குள்ளே சூரியனும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்காங்கன்னா நீங்கள் நண்பர்களால் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்க போகிறீர்கள்னு அர்த்தம். மிகவும் கவனம், எச்சரிக்கையுடன் இருக்கணும். ஸோ இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு பதிவு. இந்த சினிமாவை பாடத்தில் வர்ற மாதிரி நண்பன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படி இப்படின்னு டயலாக்லாம் அடிச்சுக்கிட்டு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இன்றைக்கு நிஜத்தையும் கல யதார்த்தத்தையும் புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.